கரே சனி சதா சா பனி சரே அதழகிய பாவை பார்வை ஒன்றாகும் வேளை மெய்யாகதே பொழிந்திட இதழ் பருகிய வார்த்தை என்னில் விண்மீன்களாய் சிதறி என்னை அடைந்திட அதழகிய பாவை பார்வை ஒன்றாகும் வேளை மெய்யாகதே பொழிந்திட இதழ் பருகிய வார்த்தை என்னில் விண்மீன்களாய் சிதறி என்னை அடைந்திட மனங்குத்தி மனதிலே செயலியாய் சிறகழிக்கிறாய் காதல் தருகிறாய் தரை தத்தி மேலே கீழே பறக்கிறேன் தூரத்தி வருகிறேன் உன்னில் விழுகிறேன் ஹோரா ஹோரா ஓரா அன்பே ஹோரா ஹோரா ஓரா ஹோரா அன்பே ஹோரா தாமரை நீரில் தாபங்கள் தூவி தாரகை மாயம் நிகழ்த்தினாய் உன் கருவிழி கண்கள் கடக்கையில் நெஞ்சில் கலவரம் கோடி செய்கிறாய் தாமரை நீரில் தாபங்கள் தூவி தாரகை மாயம் நிகழ்த்தினாய் உன் கருவிழி கண்கள் கடக்கையில் நெஞ்சில் கலவரம் கோடி செய்கிறாய் உன் விழிகளில் விழுந்திட விதிகள் மாறுதடி புவியீர் புகழும் தொலைந்து போகுதடி காற்றுக்கும் உன்மேல் காதல் வந்த நொடி அடடா இயற்கையும் இன்பமானதடி உரசாதே நீயும் தீயன உறங்காமலே நானும் மழையென மறந்தால் மனம் மாயும் தீவன காதல் கொண்டு வா தாமரை நீரில் தாபங்கள் தூவி தாரகை மாயம் நிகழ்த்தினாய் உன் கருவிழி கண்கள் கடக்கையில் நெஞ்சில் கலவரம் கோடி செய்கிறாய் ஹோரா ஹோரா ஓரா அன்பே ஹோரா ஹோரா ஓரா ஹோரா அன்பே ஹோரா ஆரம்பிக்கலாங்களா ப்ரோ நீங்கள் தான் பேசணும் இப்போ ஃபஸ்ட்டு. எனக்கு நான்லாம் சொல்கிறது எதுவும் இல்லைங்க. எங்கள் ஃபேமிலியிலே சிறந்த பேச்சாளர் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை பொண்ணு, சின்ன அத்தை பொண்ணு. தம்பி ப்ரோ அதெல்லாம் ஆனால் ஏன் ப்ரோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அங்கே கேளுங்க, பெரிய பேச்சாளர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. தம்பியை பற்றி பேசுங்க ப்ரோ, ஒரு 4 வார்த்தை. எங்கள் அத்தை பொண்ணை கேளுங்க, பெரிய அத்தை பொண்ணு. இப்போ சொன்னது அவனை பற்றி சொன்னோடனே கண்ணு கலங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. என்னெல்லாம் வச்சு மிதிப்பாங்க. எனக்கு என் கல்யாணத்துக்கு இராது சொன்னாங்க. என் பிள்ளை ரிச்சால வரும்போதே ஹோம் ஒர்க் எழுதும், அதெல்லாம் சொல்லி எல்லாம் கலாய்ச்சாங்க. என்ன கதை இப்போ? என் தம்பிக்கு குட்டி கதை. அவன் வந்து விரல் சூப்பிக்கிட்டே இருப்பான், ஸ்கூலுக்கு போக மாட்டான், எதுவும் போக மாட்டான் சொல்லுவாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க? அடுத்து வந்து ஹேண்ட் ஓவர் டு மை. இதெல்லாம் இவ்வளவு அழகா எடுத்து கொடுக்குற போட்டோ ரோஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கிரெடிட்டட். ஜிபே நம்பர் சொல்லவா? கம்பெனி அவங்க வைஃப் வந்து இன்னும் நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, அப்கிரேட். இன்னும் குழந்தையெல்லாம் கூட்டு வந்துருவாங்க. சுதர்சன் ப்ரோ வந்து பாதி தான் தெரியும். இப்போ அவங்க ஒய்ஃப் வந்தாங்கன்னா முழுமை அடைஞ்சிருச்சு. பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாப்ல. நான் வந்து அவங்க பிரியாணி ரீலுக்கு நான் ரொம்ப ஃபேமஸ். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. அந்த டீமுக்கே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து மாப்பிள்ளையோட பெரிய அத்தைக்கு பேசுங்க. அண்ணா பிள்ளைங்க 2 பிள்ளைங்களும் என்னோட பிள்ளைங்க தான். அதே மர்மம் வரலாறுல பிள்ளைங்க பையன்கள் தான் எனக்கு. நெக்ஸ்ட் பெரிய அத்தையோட பொண்ணு, அவன் வந்து எங்க வீட்டு செல்ல பிள்ளை.
என்னோட முதல் கொள்ள அவன் வந்து எனக்கு அத்தை பையங்கிறத விட அவனை நான் குழந்தையா தான் நான் அதிகமாக பார்த்துருக்கிறது. இன்னும் அந்த குழந்தைக்கு ஒரு 20 வயசு இருக்குமா? He is one of my favorite. And I wish Tarini and Prabha a very happy married life. எப்போதுமே ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். எதையாச்சும் சொல்லியா? அவ்வளோதான் அப்படியே இவங்க 2 பேரும் கவர் பண்ணீங்க. நியூ கப்பல் ப்ரோ. ப்ரீ ஷூட்டு போஸ்ட் ஷூட்டு. மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் பேச போறாங்க. யாரை பத்தி பேசணும்? மாப்பிள்ளைய பத்தி பேசணும். பொண்ணை பத்தி கிடையாதா? பொண்ணை வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி அதை போய் நாங்க ஒரு கோயிலுக்கு போகும்போது பார்த்தோங்க. அந்த பொண்ணை வந்து எனக்கு ஒரு பிடிச்சிருச்சு. கேட்டா அவங்க ஒரு 1 இயரா அப்படியே எடுத்துட்டு தரவே மாட்டேன்ட்டாங்க. வச்சா ஒரு புள்ளி அப்பவே நீ வைக்கிற ஒவ்வொரு புள்ளிங்க அர்த்தம் இருக்குமுதா. கட்டுனா இதெல்லாம் என் பிள்ளைக்குன்னு. ஆனா 1 இயர் கழிச்சு அது சக்சஸ் ஆயிடுச்சு. 1 இயர் வெயிட்டிங்லயே வச்சுட்டாங்க. என்னன்னு கேளுங்க. என்ன படிச்சுட்டு இருந்தது. மருமகன் வந்து ரொம்ப கிடைச்ச gift தான். மருமகன் கிடைச்ச கிஃப்டா? அதை விட அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதாவது தமிழ்ல கேக்குற கொஸ்டினை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றீங்க. மாப்பிள்ளையோட அப்பா ரொம்ப அருமையான டைப்புங்க. எங்க இருக்காரு? அவர் எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டுங்க. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. பையனோட 2வது அத்தை கிட்ட மைக் மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்கு கொண்டாந்து வாய்க்குள்ள வரீங்களா? அவங்களோட பொண்ணு நான் பேசுறேன். எனக்கு வந்து என்னோட தம்பி எப்படியோ அதே மாதிரி தான் திவான் பிரபா அப்படின்னு அனன்யா பிரவீன் எக்ஸெட்ரா போட்டுக்கோங்க. ஸோ அதனால வந்து தாரணி பிரபா 2 பேருக்கு ஹாப்பி மேரிட் லைக் இந்த மூமெண்ட்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்குற ஃபோட்டோ ரோஸ் அண்ட் டீம், அப்புறம் முக்கியமாக உங்க ஒய்ஃப் சுபி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யாரோ யாரோ நீ யாரோ. பிரபாகர் வந்து ஒரு தீவிரமான தளபதி ரசிகன். தளபதினு எங்கேயாச்சும் மியூசிக் கேட்டாலே ஒரு எனர்ஜியான ஆதரவு பர்சன். இந்த மாதிரி ஒரு லெவல் வெற்றி நிச்சயம். அதே மாதிரி இதுவும் வாழ்க்கைக்கு வெற்றி நிச்சயம். இதை வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ரீச் கொடுத்து விஜய் வந்துட்டு என்னோட தம்பிக்கு வந்து விஷயம் சொல்ற மாதிரி பண்ணிடுங்க ப்ளீஸ். நாங்கள் கடைசி வரைக்கும் எல்லா ஈவெண்ட் ஃபோட்டோ ரோஸுக்கு மட்டுமே தருவோம். சொன்னா இன் கேஸ் வந்து அவங்க இன்னைக்கு ஏதாச்சும் விஜய் வந்துட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா கூட நான் மண்டபத்துல இருந்து ஓடிடுவான்னு சொன்னான். அந்த அளவுக்கு வந்து விஜய் நான் அவ்வளவு பிடிக்கும். முதல்ல எல்லாருமே வந்து நல்ல வேலை இன்னைக்கு வந்து இது போல என்னது அந்த மாநாடு பண்டைய இல்லாட்டினா அங்கதான் இருப்பாரா? நீங்க பாத்துட்டு இருந்தோம். பாத்துட்டு இருக்கும்போது அப்பயே டிவி பக்கத்துல நின்னு பார்த்தாங்க. அது மாதிரி இப்ப சொன்னோம் இவர் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டா நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா போய் நிப்பேன். வந்துட்டு எங்களோட ஹாலிடே எல்லாமே மைசூர்ல தான். கசின்ஸ்னா கண்டிப்பா அங்கே தானே நடக்கும். ஸோ அவனுக்கு லேபிள் வாங்கினது இந்த அப்படிதான் நாங்கள் பண்ணுவோம். சோட்டா பீம் லேபிள்னா அவன் எனக்கு வாங்கி கொடுப்பான், நான் அவனுக்கு வாங்கி கொடுப்பேன், எனக்கு இங்க் பென் அவன் வாங்கி கொடுப்பான். இந்த மாதிரி தான் நாங்கள். அதே மாதிரி ஜூனியர் பிரபாவோ இல்லைன்னா குட்டி தாரிணியோ யாரும் வந்தாலும் நாங்கள் வந்து ஹாப்பியாக வெல்கம் பண்ணி இன்னும் மேலே மேலே நாங்கள் வந்துட்டு இது எல்லாமே வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போவோம். ஸோ ஒன்ஸ் அகேன் Hyderabad. So please we are welcoming them to Hyderabad. ஸோ அகெயின் தாரிணியுமே வந்துட்டு நாங்கள் ஹார்ட்ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். ஸோ தாரிணி வெல்கம் ஹோம். We are waiting. Thank you. Happy married life. வந்திருக்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மாப்பிள்ளை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பொண்ணு பொண்ணு அதை விட பிடிக்கும். இல்லாடி என்ன உங்களை போய் இழுக்கிறதுக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை. கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆல் தி பெஸ்ட்.